ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட்டை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண தான் பார்க்க போறோம். இதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ இது 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, Googleல போயிட்டு பர்த் சர்டிபிகேட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்திருக்கும். இத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா, crstn.org. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சர்டிபிகேட் டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்த்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த கேட்டகரியோ அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க வீட்ல பிறந்தீங்க அப்படின்னா, இங்க ஹோம் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கீழ வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அத வந்துட்டு நீங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேம் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணி அத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி எல்லாம் வராது. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, பக்கத்துல வந்து கிளிக் ஆப்ஷன் இருக்கும். இத வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு 5 டிஜிட் நம்பர் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது 75787 இருக்குல்ல, இந்த நம்பர வந்துட்டு இந்த செக் பாக்ஸ்ல வந்துட்டு டைப் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி இங்க ஒரு நம்பர் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இத அப்படியே வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வியூ ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இத வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சைல்ட் நேம் குடுத்திருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய நேம் இல்ல அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்க ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் குடுத்திருப்பாங்க. அத மேட்ச் பண்ணி நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட சர்டிபிகேட்ட டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இப்போ உங்களுடைய சர்டிபிகேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேவா 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.